ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே காலைல எழுந்த உடனே அப்படியே தண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஓடிட்டுருக்கு. மோட்டரு தண்ணி அப்படியே மூஞ்சி கழுவிட்டு அப்படியே மூஞ்சி கழுவிட்டு எங்கே தண்ணி என்ன தண்ணி எங்கே பாயுது, என்ன பண்ணுதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. மூஞ்சை நல்லா கழுவிக்கிறேன். தூக்க கலக்கத்தில் இருக்குது. இது ஒரு போர் தண்ணி, இது ஒரு போர் தண்ணி. இதில் 2 இன்ச் தண்ணி தான் வருது, இதில் 2 இன்ச் தண்ணி தான் வருது. இந்த மாதிரி குளம் எதுக்கு கட்டுறோன்னா, ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்து விட்டோம்னா அது அடுக்கு ஃபுல்லாகிடும். ஃபுல்லான அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் தண்ணி மழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் நமக்கு போர் தண்ணி இல்லை மிஷின் தண்ணி கிணத்து தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக குதிக்கும். அந்த வாட்டர் கேன் தூரத்துக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குதிக்கும். 4 இன்ச் தண்ணி குதிக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. தண்ணி கொஞ்சம் வறட்சி காலம்ல, சரியாக மழை பெய்யறதில்ல. அதனால் இந்த மாதிரி குளம் கட்டி தண்ணியை சேமித்து வச்சு நைட் ஃபுல்லாக மோட்டர் ஓட விட்டு இப்போ காலையில் மோட்டர் எடுத்து இந்த மாதிரி தண்ணி இப்படி போனால் தான் சீக்கிரமாக நம்ம எல்லா வயலுக்கும் தண்ணி நல்லா பாச முடியும். பாசனம் நல்லா பாயும். தக்காளி அறுவடைக்கு வந்துருச்சு. 3-4 டைம் அறுத்துட்டோம். உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன். தக்காளியெல்லாம் அறுத்ததெல்லாம் போட்டேன், லைவ் போட்டேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா அழகாக பூவெல்லாம் பயங்கரமாக வச்சுக்குது. நிறையா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் காய் இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு. பாவக்காய் கொடி வந்துருச்சு நல்லா. இது வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய் பார்த்தீங்க சிகப்பாக இருக்கும், ரெட் கலரில். நாட்டு வெண்டைக்காய்னாலே ஒரு தனி டேஸ்ட்டு. செஞ்சுங்களாண்ணா. தக்காளி இனிமேல் தான் அறுக்கணும். காலையில் அறுத்தாக்க நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், ஈரப்பதம் இருக்கும். அதனால் ஒரு 10 மணிக்கு மேலே அறுத்தோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பூ வச்சிருக்கு, பாவக்காய் பூ வச்சிருக்கு. பாவக்காய் கொடியும் தக்காளி முடியும், ரெண்டும் ஒரே டைமில் முடிஞ்சிடும். அதுவும் காஞ்சி போவோம், தக்காளி செடியும் காஞ்சி போவோம். கத்திரிக்காய் பார்த்து இதை அறுக்காமல் விட்டுக்கிறோம். பெருசாகிட்டு இருக்கு, நிறையா முத்தி புழுகெல்லாம் ஆகிட்டுருக்கு. வெள்ளை கத்திரிக்காய் சமைச்சோம்னா பருப்பு சாம்பாரில் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெட்டிஷாக இருக்குது. வெண்டைக்காய் பச்சை கலராக தான் இருக்கும். இது ரெட்டிஷாக இருக்குது. நாட்டு வெண்டைக்காய்ன்றதுனால ரெட்டிஷாக இருக்குது. வெண்டைக்காய் உடச்சின்னு போனால் ஒரு வேளை குழம்புக்காகும். எல்லா செடியிலையும் 1 2 இருக்குது. தக்காளி ஒரு செடிக்கு 2 4 6 8 10 காய் வந்திருக்கு. 10 காய் இருக்குது, 20 காய் இருக்குது. அதில் தரத்துக்கு ஒரு 5-6 தான் வந்திருக்கு தரத்துக்கு.
இருக்குது. இதில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் மரம் மாதிரி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. என் ஹைட்டுக்கு இருக்குது, என்னுடைய செஸ்ட் ஹைட்டுக்கு இருக்குது வெண்டைக்காய். பாருங்கள், இப்போ தான் தண்ணி மடக்கின்னு இருக்கும். தண்ணி மடக்கி விட்டால் தான் நல்லா சில்னஸ் இருக்கணும். ஈரமாகவே இருந்தால் தான் செடி காயாது, இல்லைன்னா ரொம்ப வாடி போகும். எவ்வளோ தண்ணி கட்டினாலும் காஞ்சிடுது வெயிலுக்கு. பாருங்கள், இதெல்லாம் காஞ்சிடுச்சு. அந்தளவுக்கு மோசமாக வெயில் காயுது. சொரக்காய் இங்கே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு, சேல் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அங்கே ஒன்று உள்ளே இருக்குது மறைச்சிக்கின்னு. நம்ம தெரியாமல் பார்க்காம விட்டோம்னா அப்படியே முத்திடும். ஜூம் பண்ணி காட்டுறதுனால பெருசாக இருக்குது, தூரம் காமிச்சா சின்னது. இப்போ தான் பிஞ்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணும். சொரக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்ணும், நல்ல தரத்துக்கு வந்த அப்புறம். நல்லா கொடி ஓடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. இங்கே நட்டோம், அது அப்படியே இப்படி கொடி அப்படியே படர்ந்து போய் இது மேலெல்லாம் ஏறிச்சு. நல்லா வசதியாக இருக்குது கொடி ஓடுறதுக்கு, காய் அறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்படி தக்காளி செடிக்குள்ளே இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தண்ணி மடக்க முடியாது. எல்லாம் கொடியெல்லாம் அதை சுற்றிக்கிச்சோன்னா காயும் வராது, தக்காளி செடிக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தக்காளி அறுக்க முடியாது. அதனால் இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டோம்னா கொடி பாருங்கள், அது வரைக்கும் மேலே வரைக்கும் போகுது. வரப்பு மேலே ஒரு 10 காய் விட்டுருக்கு. இஞ்சி, வெப்பாளஞ்செடி வெட்டியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வந்துருக்கு. எங்கள் விவசாயம் பிடிச்சிருக்கா நண்பர்களே? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். அப்படி சொல்லக்கூடாது, உங்களை மீட் பண்ண முடியாது. அடுத்த வீடியோ அப்டேட் பண்ண வரையும் டாட்டா பாய் சொல்லிக்கிறேன். நான் உங்கள் ரமேஷ். தமிழ் உலகம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், தண்ணி நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும். இப்படி வந்தால் தான் நமக்கு சீக்கிரமாக பாயும். அப்படியே விட்டு போகும். அதுவே தீவனப்பயிர் அதுவே அப்படியே தண்ணி போச்சுன்னா அப்புறம் அது நல்லா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அதுவே நல்லா வளர்ந்துடும். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வாரம் பத்தாது, 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி கட்டணும். அறுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது அறுத்து முடிச்சுட்டோம். அடுத்து தீவிரம் பயிருக்கு மருந்து வரைக்கணும். அது எப்படி வளருதுன்னு பார்க்கலாம்.
ಯೂರಿಯಾ ಕಾನ್ಫ್ಲೆಕ್ಸ್ ಅಣ್ಣ ಅದು. இதெல்லாம் புழுகு வச்சிருச்சு. அதெல்லாம் வேஸ்ட்டாக வரது கீழே போட்டோம். ஒரு டைம் நல்லா வைக்கிது புழுகு இல்லாமல், ஒரு டைமு நல்லா வேஸ்ட் ஆகிடுது நிறையா. கீரை அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கீரை நிறைய போட்டிருக்கோம்.